அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் மிதுன ராசியின் பிறந்தவர்களுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசியின் அதிபதி புதன். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் கொண்ட ராசி. முறையே மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய், திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு, புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான். ஆக முறையே இந்த 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இந்த ராசியில் இருக்கும். அந்த 4 கிரகத்தினுடைய காரகத்துவம், புதனுடைய காரகத்துவம், செவ்வாய் திசையில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவம், ராகு திசையில் பிறந்தவர்களுக்கு ராகுனுடைய காரகத்துவம், குரு திசையில் பிறந்தவர்களுக்கு குருவனுடைய காரகத்துவம் அத்தனையும் இந்த ராசியில் இருக்கும். ஆக இந்த ராசியில் மட்டுமல்ல, எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசியிலே 4 கிரகங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும். நட்சத்திர அதிபதியோடு ராசி அதிபதியோடு சேர்ந்து 4 கிரகங்கள் தங்களுடைய செயல்பாட்டுகளை நிகழ்த்துகிறது. இப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 4 வித கிரகங்களும் 4 வித பலாபலங்களை சொல்லும். அதாவது செவ்வாய் திசையில் பிறந்தவங்களுக்கும் அந்த மிதுன ராசி வரும், ராகு திசையில் பிறந்தவங்களுக்கும் அந்த மிதுன ராசி வரும், குரு திசையில் பிறந்தவங்களுக்கு அந்த மிதுன ராசி வரும். ஆக இந்த 4 கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இருக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஹை லெவலில் இருக்கும். அது காரணம் என்னன்னா, அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திராதிபதியினுடைய திசையும் வரும். அதனால தான் அந்த முன்ன பின்ன வரும் அந்த ராசி பலன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு எது ஏற்புடையதோ அதை எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த கிரகம் உங்கள் ராசி அதிபதியோ அல்லது அந்த நட்சத்திர அதிபதியோ இருக்கின்ற நிலையை பொறுத்து இந்த கருத்துக்கள் அமையும். அந்த நட்சத்திர அதிபதி சரியில்லாத நிலையில் அந்த கருத்துக்கள் மாறுபடும். இப்போது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான மொத்த பலாபலன்களை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னால் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க, தமிழகத்தில் பெருநகரங்களில் இருக்கக்கூடியவங்க ஜாதகம் பார்க்கணுன்னா நேரில் வர தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்திலே ஜாதக பலாபலன்கள் சொல்லப்படும். மிக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது. யாரிடமும் அதிகம் வாங்குவதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே வெகு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இதனால் உங்களுடைய பயண செலவு மிச்சம், நேர விரய மிச்சம். உங்களுக்காக உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா சந்தோஷம் உள்ளவர்கள், உதாரண குணம், மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள்,
ஆசாரம் அனுஷ்டானம் உள்ளவர்கள், தெய்வ வழிபாடுகள் உள்ளவர்கள், ஒரு சிலர் கிரகநிலை சரியில்லை என்றால் மாற்று கருத்து உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் சாதுவாக இருப்பார்கள். சில திறமை, தான தர்ம குணம், பிறர் குணமறிந்து நடக்கக்கூடிய பக்குவம், சத்திய நெறி தவறாமல் நடக்கக்கூடியது, அந்த வாய்ப்பை எல்லாம் பெற்றிருப்பாங்க. ஒரு சிலர் விரகதாபம், பிடிவாத குணம், பிறரை ஏமாற்ற குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது அந்தந்த நட்சத்திர அதிபதியினுடைய நல்நிலையும் கெட்ட நிலையும் பொறுத்தது. ஒரு சிலர் சுத்தமான இதயம் கொண்டவர்களாகவும், திறமை, நல்ல குணம் கொண்டவர்களாகவும், மற்றவரை நண்பராக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளவர்களாகவும், பொன்பொருள் பணம் சேர்ப்பதில் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். கணக்கு, காரியம் இவைகளில் கராராக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். பேச்சில், செயல்திறனில், வாதம் செய்வதில் மிகுந்த திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு அறிவுரை சொல்வதில் திறமை உள்ளவர்களாகவும், அதேபோல் எதிலும் செயல்திறன் கொண்டவர்களாகவும், சிறப்பாக ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாகவும், கிரக நல்நிலையில் இருக்கின்ற பொழுது இவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலிருந்து அவர்களுக்கு அறிவுரை செல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அறிவாளியாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் பிறரை இகழ்வாக பேசக்கூடியவர்களாகவும், புறம் பேசி திரிவர்களாகவும், உடல் நோய், மனநோய் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் சுத்தமில்லாத ஆடை அணிவதும், பிறரை ஏளனம் செய்வதும், கோபதாபத்துடன் இருப்பதும், பெண் வழியில் பிழை செய்வதும், பெண்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாவதும், இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சிலர் இருப்பார்கள். ஒரு சிலர் சொந்த பந்த விரோதத்துடன் இருப்பார்கள். காரியவாதியாகவும் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் நீதி நேர்மை இல்லாதவர்களாகவும் காமந்தக்காரர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் எழுத்தில், பேச்சில், கணக்கில் திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் பெருத்த உடல்வாகும், மிகுந்த ஆசைகள் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சுறுசுறுப்பு குறைந்தவர்களாகவும், கல்வியில் சிறப்பு பெற்றவர்களாகவும், திட எண்ணம் குறைந்தவர்களாகவும், சஞ்சல மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசாதவர்களாகவும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். செல்வ செழிப்பு இருக்கக்கூடியவர்கள் பித்த சரீரம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் தெய்வத்தை நம்பாமலும் நம்பிக்கை இல்லாமலும் தாம்பீக குணத்தோடு செயல்படக்கூடியவர்களாகவும், பேசும் திறமை கொண்டவர்களாகவும், சதா நோய் நொடியில் அவஸ்தை கொண்டவர்களாகவும், வாதம் தர்க்கம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் அடிக்கடி ஊர் பயணம் மேற்கொள்வோராகவும், அடிக்கடி வெளி மாநிலம் செல்லக்கூடியவர்களாகவும், உடலில் ரணம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். உடல் உள்ளம் சுத்தமில்லாதவர்களாகவும், அதே நேரத்தில் நீண்ட ஆயிலும் பிறர் மனம் நிலை அறிந்து பேசுவராகவும் செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மேலே சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் ராசி அதிபதி புதனை சார்ந்தும், மிருகசீரிஷ நட்சத்திராதிபதி செவ்வாயை சார்ந்தும், திருவாதிரை நட்சத்திராதிபதி ராகுவை சார்ந்தும், புனர்பூச நட்சத்திராதிபதி குருவை சார்ந்தும் வருகிறது. ஆகையினாலே இந்த ராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சீரும் சிறப்பும் பெற்று சகல ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்பது எம்முடைய ஆவல். அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவர்கள் குரு தசையில் பிறந்திருந்தாலும் சரி, மற்ற செவ்வாய் திசையில் பிறந்திருந்தாலும் சரி, ராகு திசையில் பிறந்திருந்தாலும் சரி, அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும். துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும்.
மகாலட்சுமி தேவியையும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த ராசிநாதனோ நட்சத்திராதிபதியோ தசாநாதனோ புத்திநாதனோ சரியில்லாத நிலை இருந்தாலும் இந்த தெய்வ வழிபாடுகளின் காரணமாக பனிபோல் துன்பங்களெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் என்பது எம்முடைய கருத்து. அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.